ஸ்டெல்லா, ஏய் ஸ்டெல்லா, என் ரூமுக்கு ஒரு ஜூஸ் அனுப்பு. ஒரே டென்ஷனா இருக்கு. ஓகே சார். நான் ரூமுக்கு போறேன், உடனே ஜூஸ் வரணும். ஓகே சார். சந்துரு இங்க நில்லு. என்னம்மா? அப்படி என்ன டென்ஷன்? என்னத்தை சாச்சிட்டு வந்துட்ட அப்படி? அம்மா, நானும் அஸ்வினும் படம் பார்க்கறதுக்காக போனோமா. லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு படம் போட முடியாது, ஷோ கேன்சல்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு தெரியுமா டென்ஷன் ஆயிருச்சு. அதான் கொஞ்சம் கூலிங்கா ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஏய் ஸ்டெல்லா, ஐஸ் நிறைய போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். இங்க பாரு சந்துரு, இவ எனக்கு தான் பிஏ, உனக்கு பிஏ எல்லாம் வைக்கல. ஏ ஸ்டெல்லா, நீ உள்ள போ, உன் வேலையை மட்டும் போய் பாரு. மேடம், சின்னையா ஜூஸ் கேக்குறாரு, நான் கிச்சன்ல போய் சொல்லிடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல, போவல. ஓகே மேடம். ஏல சந்துரு, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏமா, என்னாச்சு? உனக்குல பொறுப்பு என்னைக்குதால வர? ஹோட்டல்ல கேஸ் கிடையாது, அடுப்புல போட்டு சமைச்சிட்டு கிடக்கா, நானும் சேர்ந்து செஞ்சிட்டு கிடக்கேன். நீ என்னடா படம் பார்க்க போனேன், படம் கேன்சல் ஆயிட்டு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு வந்து நிக்கா. உடனே என்ன சொன்னே? ஹோட்டல்ல ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொன்னேன். மா, அதெல்லாம் ஒரு வேலையா? என்னால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. நான் ஹோட்டல் முதலாளிமா, என்னை போய் சப்ளை பண்ணுன்னு சொல்றீங்க. ஏலே, சப்ளை பண்றதுன்னா ரொம்ப கௌரவ குறைச்சலா இருக்குமா? உங்க அம்மானா நானே அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். ஏன் இப்ப கூட செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹோட்டல் ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு பிள்ளைய பிறந்துட்டு சப்ளையர் வேலை பார்க்க முடியும்னா என்ன அர்த்தம்? நீ சொன்ன மாதிரி இருக்கணும்னா ஒழுங்கா படிச்சிருக்கணும். படிச்சியால நீ ஒழுங்கா? அவ்வளவுல அரியர் வச்சுட்டு வந்திருக்க, அரியர். நான் நல்லா படிக்கணும், இதுல வேற என்கிட்ட சொல்லி பணத்தை ஏமாத்தி வாங்க வேண்டியது. நான் போன் பண்ணும்போதெல்லாம் பேச கூட நேரம் கிடைக்கலன்னு சொல்ல வேண்டியது. படிச்சேன் நீ என்ன படி படிச்சா நீ? அவ்வளத்தையும் அரியர் வச்சிருக்கா, என்ன பாஸ் பண்ண உனக்கு துப்பு இல்ல? பாஸ் பண்ணிடுவியான்னு கேட்டா அதுக்கு முடிக்க. இந்த லட்சணத்துல ஹோட்டல்ல வேலை பார்க்க மாட்டாரா இவரு? ஏலே, நீ படிச்சிருக்க படிப்புக்கு கரெக்ட் வேலை உனக்கு கிடைக்கும்? மா, என்னால சப்ளையர் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சரி, அப்படின்னா டெலிவரி கொண்டு போய் கொடு. நீ ஒன்னும் வண்டியில கொண்டு கொடுக்காண்டா. நமக்கு ஏகப்பட்ட ஆர்டர் வருது, அதை டிம்பால கொண்டு போய் கொடுக்கணும், அவ்வளவுதான். மா, அந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா, நான் உங்க பையன். ஏலே, என் பையங்கிறதுனால தான் இந்த வேலையை தந்திருக்கேன் உனக்கு. இல்லனா அடுப்பாங்கரையில தீ தள்ளிட்டு இருப்பேன். மா, நான் ஒரு படிச்ச பையன்மா. அது மட்டும் இல்ல, ஹோட்டல் முதலாளி. எனக்கு ஏத்த மாதிரி வேலை சொல்லுங்க. படிச்ச பையனா? என்னல படிச்சிருக்க? மா, அரியர் இருக்கோ இல்லையோ, நான் காலேஜ் போய் படிச்சிருக்கேனா இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களோட பையன் நான் ஒரு முதலாளி. நான் போய் சப்ளை பண்றதோ பெஞ்சு துடைக்கிறதோ நல்லாவா இருக்கு? இல்லனா இப்ப சொல்றீங்களே டெலிவரி பாயா போன்னு, அதெல்லாம் பண்ண முடியுமா? ஏல பண்ண முடியாது. இப்படி கௌரவம் பாத்துறனா உங்க அம்மையும் பணக்காரியா இருக்க முடியாது. உன் அண்ணனும் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹோட்டல பாத்துக்க முடியாது. அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்க்க தெரியுமால? என் கூட சேர்ந்து அவனும் சப்ளையர் வேலை பார்த்திருக்கான், பெஞ்சு துடைச்சிருக்கான், எச்சியலை கூட எடுத்து போட்டிருக்கான். ஏன் இப்ப கூட எடுப்பான். நான் சொன்னா அவன் செய்வான். அம்மா, அது நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல செஞ்சான். அப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அவன் செய்வானா? ஏல செய்வானா? உன் மைனிகார் இருக்கா பாரு அனு, இப்ப கூட அடுப்புல கிடந்து தீ ஊதிட்டு கிடக்கா, விறகு வச்சு எச்சிட்டு இருக்கா. அவெல்லாம் செய்யும்போது நீ எல்லாம் ஏமாத்துறாள? அவ அந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி பணக்காரி தான், எந்த கௌரவம் பார்த்தே கிடையாது. நான் தான் அவளை கொஞ்ச நாள் தப்பா நினைச்சிட்டேன். அவ அம்மா மாதிரி இருப்பாள், அந்த வீட்டுக்கு ஆவாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட நினைப்பு எல்லாமே தப்புன்னு புரிய வச்சுட்டா. நீனும் அந்த அளவுக்கு புரிய வை பாப்போம். இங்க பாருங்கம்மா, ஒரு ஹோட்டலை என்ன நம்பி கொடுங்க, நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். அதான் சந்துரு, நான் சொல்ற வேலையில முதல்ல நீ செய். உன் மேல எனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ, ஒரு ஹோட்டல் இல்ல 2 ஹோட்டல் கூட கொடுக்கேன். பொறுப்பா நல்லா பாத்துக்கிடுவான நம்பிக்கை எனக்கு வரணும். நீ ஊதாரித்தனமா சுத்துறதுக்கு ஹோட்டல் கொடுக்க முடியாது. நான் கூட என்னமோ ஹோட்டல்ல உழைச்சி களைச்சி வந்துட்டா ஜூஸ் கேக்குறியோன்னு பார்த்தேன். படத்துக்கு போனானா சினிமா இல்லன்ட்டாவல டென்ஷன் ஆயிட்டான். ஏலே, படம் பார்க்கல சோதனை இறங்காதோ? மா, ரிலாக்ஸேஷனுக்கு தானமா படம் பாக்குறோம். வேலை செஞ்சு உழைச்சி களைச்சி போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு படம் பார்த்தா பரவாயில்ல. வேலையே செய்யாம உனக்கு என்ன ரிலாக்ஸ் வேண்டி கிடக்கு? மா, நான் ஒன்னும் சும்மாலாம் இல்லம்மா, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஹோட்டலுக்கு போறேன் வாரேன். போறா வாரா, அங்க என்னதான் வேலை செஞ்சேன்னு சொல்லு பாப்போம். ஒரு வேலை செய்யாம சாப்பிட்டுட்டு மட்டும் வாரான்னு சொல்லு. இங்க பார், இப்போ நீ ஹோட்டலுக்கு போற, அங்க கிச்சன்ல வேலை பாரு. கிச்சன்லயா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன் முடியாது? நான் போறேன், என் கூட வா. மா, எனக்கு குக் பண்ணவே தெரியாது. இங்க பாரு சந்திரு, நீ குக்கு பண்றதுக்கு லாய்க்கு இல்ல, மக்கு பண்றதுக்கு லாய்க்கு இல்ல. என் கூட வா, நான் என்ன சொல்லினா அதை மட்டும் செய் போதும். மா, கிச்சன்ல ரொம்ப வேக்காடா இருக்கும். இப்போ வேற விறகடுப்புல சமைக்கிறாங்கல்ல, அது பக்கமே போக முடியலமா, ரொம்ப அனலா இருக்கு. அப்புறம் நாங்க போய் கருத்து போயிருவேன். உன் நினைப்பு பேச்சு ஒன்னும் சரியில்லை சந்திரு. இப்படி இருந்தா உன்னால ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது. இருக்கதெல்லாம் அழிச்சிட்டு சும்மா தான் இருக்க முடியும். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இல்ல. வர நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். மா, அண்ணனும் இப்படித்தானே இருந்தா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தானே ஒழுங்கா இருக்கும். எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் பொறுப்பா இருப்பேன். ஓஹோ, அதுக்குள்ள கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் இல்லம்மா, பொறுப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். உனக்கு எதை பண்ணாலும் வந்துக்கிடாது. மா, அண்ணா பொறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் கல்யாணம் ஆனதுனால தானே. அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே பொறுப்பா தான் இருந்தான். உன்னை மாதிரி ஊதாரித்தனம்லாம் கிடையாது அவன்கிட்ட.
அம்மா நான் என்னமா உதாரித்தனம் பண்ணேன், ஒழுங்கா தானே இருக்கேன். நான் இங்க கஷ்டப்பட்டு நகையை அடகு வச்சு உனக்கு ரூபாய் அனுப்பி விட்டா செலவு பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு பேர் என்ன சந்துரு? அம்மா அது பசங்களோட டூருக்கு போனேன். எல்லாரும் டூருக்கு போகும்போது நான் மட்டும் போகாம இருந்தா நல்லா இருக்குமா? உங்ககிட்ட டூருன்னு சொல்லி கேட்டா தரமாட்டீங்க, அதனால தான் அப்படி கேட்டேன். நீ பேசாத, உனக்கு டூர் போறதுக்கு 50,000 1 லட்சம் கேக்குதா? சரி அப்பந்தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்ப நல்லா தானே இருக்கீங்க. ஒரு 1 லேக் தாங்க, நான் மறுபடியும் டூர் போயிட்டு வரேன். செருப்பாலே அடிக்க போறேன் பாரு உன்னைய. டூருக்கு போவா டூரு, ஒத்த ரூபா கூட தர முடியாது. பாத்தீங்களா, இவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் எனக்கு ரூபா தர மாட்டீங்க. கஷ்டப்படும் போது மட்டும் எப்படி தருவீங்க? அதனால தான் அந்த மாதிரி போய் சொன்னேன். நீ பேசியது ஒண்ணுமே சரியில்லை சந்துரு. இப்படியே பேசிட்டு தான் நிச்சுக்க, வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது, துரத்தி விட்டு விடுவேன் பாத்துக்க. அதுக்கு பிறகு ஹோட்டல்ல தான் திங்கணும், ஹோட்டல்ல தான் தங்கணும். நம்ம ஹோட்டல்ல நீ ஒரு ஸ்டாப்பா தான் இருக்கணும் பாத்துக்க. அம்மா நான் இந்த வீட்டுக்கு அடிமையே இல்ல, உங்க பிள்ளையா? நீ பிள்ளைங்கனால தான் இவ்வளவு அறிவுரை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையாவது திரும்பி ஒழுங்கா வேலை பார்க்க பாரு. மம்மி ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன் மம்மி, கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்காதீங்க. முதல்ல ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நான் ரூமுக்கு போறேன். நான் பேசிட்டே இருக்கேன், எப்படி ஓடியா பாரு. இவெல்லாம் எனக்கு தான் திருந்த போறான்னு எனக்கே தெரியல. சூர்யாவை நினைச்சா எனக்கு ஒரு கவலை வருது கிடையாது, இவனை நினைச்சா எனக்கு கவலை மட்டும் தான் வருது. என்னைக்கு தான் திருந்த போறானா, இதுல கல்யாணம் வேற இவனுக்கு பண்ணி வச்சுட்டா மட்டும் விளங்கி தான் பேரும். சமந்தி சமந்தி சமந்தி, நீங்களா? வாங்க வாங்க. சமந்தி நல்லா இருக்கீங்களா சமந்தி? ஆ நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரோஜா வீட்டு பால் காய்ப்புல பார்த்தேன், உங்ககிட்ட பேச முடியல. அதுக்கு இப்போ என்ன அதை சொல்கிறதுக்கு வந்தீங்களா? இல்ல சமந்தி, சரோஜாக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்னாச்சு, ஒன்று சேர்ந்துட்டீங்களோ? என்னதான் இருந்தாலும் நீங்க சொந்தக்காரவிய, அடிச்சுக்கிடுவே கூடிக்கிடுவே, இதெல்லாம் கேட்க கூடாதுதான். ஆனா நீங்க எப்பவுமே அவட்ட இருந்து ஒதுங்கி தானே இருப்பீங்க, அதான் கேட்டேன். ஏன்னா நீங்களும் பால் காய்ப்புக்கு வந்திருந்தீங்கல்ல, மகளங்க கட்டி கொடுத்ததுனால பழசெல்லாம் மறந்துட்டீங்களோ? இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு. எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. அது வந்து சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமே தான் வந்தேன். என்ன விஷயம்? உட்காந்து பேசுங்க. காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? இல்ல சம்மந்தி, அதெல்லாம் வேண்டாம், வீட்ல இருந்து குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது நாங்க கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. அத பெரிய ஃபங்க்ஷனா கொண்டாடலான்னு இருக்கோம். அதான் அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சம்மந்தி. நீங்க, என் மார்மவா, உங்க புருஷன் எல்லாரும் வந்துருங்க. உங்க அப்பா அம்மாவும் இங்க தானே இருக்காவ, அவங்களும் கூட்டிட்டு வாங்க. குடும்பத்தோட வந்துருங்க சம்மந்தி. உங்க மகளுக்கும் எங்களை பத்தியும் எங்க வீட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். என் மகனையும் அவ பாத்துக்கிடுவா, என் மகனும் அவளை பாத்துக்கிடுவான். நீங்க தானே ஒரு வருஷம் கழிச்சு உங்க மகளை கட்டிட்டாரேன்னு சொன்னீங்க. ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஆயிட்டு. படிப்பு 1-2 மாசத்துல முடிய போகுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கும். அப்புறம் நம்ம டக்கு புக்குன்னு கல்யாணத்தை வச்சிடலாம். அதுக்கு தான் சம்மந்தி, குடும்பத்தோட வாங்க. இங்கே பாருங்க, குடும்பத்தோட வர முடியுதா என்னன்னு தெரியல. என் புருஷன் கண்டிப்பாக வருவார். சம்மந்தி என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க வாங்க, என் மார்மவளையும் கூட்டிட்டு வாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா வரேன். என் மகளுக்கு படிப்பு இருக்கு, அதை விட்டுட்டுலாம் எங்கேயும் வர முடியாது. ஓ அப்படியே சம்மந்தி, இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சிரும்ல. கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசாமலே இருக்கிய. நாங்க வேணா ஒரு நாள் வந்து பொண்ணு பார்க்க வரட்டுமா? எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறிய? படிப்பு முழுசா முடியட்டும் தானே அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்குன்னு நீங்களே சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தோணுச்சுன்னா நானே உங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுறேன். சம்மந்தி நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க ஒரு வருஷத்துல கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு. ஒரு வருஷம் நீங்க சொன்ன மாதிரியே முடிஞ்சிட்டு, அவ படிப்பும் கூடிய சீக்கிரமே முடிய போதில்ல. அதான் நாங்க பொண்ணு பார்க்க வரட்டுமான்னு கேட்டேன். இந்த வாரத்திலேயே கூட பொண்ணு பார்க்க வாரோம். மே மாசமே கல்யாணத்தை வச்சுக்கிடலாம், என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, அவ படிப்பு முழுசா முடியட்டும், அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி பேசிக்கலாம். பேசிக்கிடலாமா? என்ன சம்மந்தி இப்ப கூட வந்து பாருங்க பேசுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறிய? ஏதோ 3வது மனுஷவிய மாதிரி பாத்துக்கிடலாம் பேசிக்கிடலாம்னு பொதுவா பேசுறீங்களே. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா பட்டும் படாமல பேசுறிய? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் உறுதியாகிற வரைக்கும் நான் இப்படிதான் பேசுவேன். சம்மந்தி அதான் அன்னைக்கே உறுதி ஆயிட்டுல. நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. நானும் ஒரு வருஷம் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா காத்திருந்திருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உறுதி வேணும்? உங்க மகளை என் மகனுக்கு கட்டி வைங்க சம்மந்தி. பொண்ணு பார்க்கறதுக்கு இந்த வாரமே வாரம். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? படிப்பு முழுசா முடியட்டும் நானே சொல்றேன்னு சொன்னேன்ல. சும்மா சும்மா நீங்க இந்த மாதிரி வந்து கேட்கறது எனக்கு பிடிக்கல. சம்மந்தி நான் இங்க சும்மா சும்மா வந்து கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு இடையில நான் இத பத்தி உங்ககிட்ட பேசவே இல்ல. இப்ப கூட வந்தது எங்க கார்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன். கல்யாண
என்னாச்சு? என்ன போகாம இங்கே தான் இருக்காரு? சம்மந்தி உங்களுக்கு தெரியாதோ 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தான். அங்க போயிட்டு எல்லாமே ஏற்பாடுலாம் பண்ணிட்டான் சம்மந்தி. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாசத்துல கிளம்பிடுவாவே. 1 வருஷம் ஆயிட்டுல, கல்யாணம் முடிஞ்ச பிறகு போப்பான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். அங்க பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியா? உண்மையாவா சொல்றிய? ஆமா சம்மந்தி, எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு மேனேஜர் எல்லாம் அங்க செட் பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இனி கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு 3 மாசம் கழிச்சு கிளம்பிடுவாவே. ஆமா, உங்க மகளுக்கு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் இருக்கு. வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி சம்மந்தி, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல அங்க போய் செட்டில் ஆயிருவாவே. அதுக்கு பிறகு ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் வருவாவே. சரி சரி. இங்க வராம அங்கேயே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் நினைச்சா உடனே போய் பார்த்துட்டு வருவேன். சரி சம்மந்தி, வெளிநாட்டு விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதங்க. அங்க என் மகன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசமா 6 மாசமா அங்க போய் செட்டில் ஆயிருவாவே. அதுக்கு பிறகு இங்க வந்துட்டு போறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் சம்மந்தி. ஆமா, நாங்க என்னைக்குதான் பொண்ணு பார்க்க வர்றது, அதையா தெளிவா சொல்லுங்க. அதான் சொன்னேனே, அவ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்கட்டும். அதுக்கு பிறகு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஃபங்க்ஷனுக்கு மட்டும் குடும்பத்தோட வர முயற்சி பண்ணுங்க. நீங்க வந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாப்போம். சரி சம்மந்தி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியாம போயிட்டு. அந்த அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். ராணி, எதுக்கு இவ இங்க வந்துட்டு போறாவ? அவிய கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சாம். அதுக்கு தான் விழா கொண்டாட போறாவலாம். இன்வைட் பண்ணதுக்காக வந்துட்டு போகுது. ஓ அப்படியா? நான் கூட பழைய விஷயமா எதுவும் பார்த்துட்டு போறாவளோன்னு நினைச்சேன். என்னது பழைய விஷயம்? அதான் ஜெனி அவங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தால, அது விஷயமா தான் ஏதோ பேசிட்டு போறாங்களோன்னு நினைச்சேன். கேள்விப்பட்டேன் அவங்க மகனுக்கு என்னவோ கல்யாணமே ஆகலன்னு. இங்க பாருங்க, அதையும் சேர்த்து தான் அவங்க பேசிட்டு போறாங்க. அதையும் சேர்த்தா பேசிட்டு போறாங்க? நீ எதுக்கு அவியிட்ட அதை பத்தி எல்லாம் பேசுறா? இஷ்டம் எல்லாம் சொல்லி முடிக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, இத்தனை நாளா ஜெனியோட காலேஜ் படிப்புன்னு இருந்தாச்சு. இதுக்கு பிறகு அவளுக்கு கல்யாணம் தானே முடிச்சு கொடுக்கணும். என்ன வீட்லயே வச்சிட்டு இருக்க போறீங்களோ? இல்ல ராணி, இப்பதானே அவளுக்கு படிப்பே முடியுது. அதுக்குள்ள எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசணும்? என்ன 1 வருஷம் போகட்டும். அவளுக்கு படிப்பு முடியறதுக்காக தான் இவ்வளவு நாள் டைம் கொடுத்துருந்தேன். அதுவும் நீங்களும் அவளை கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால. அந்த பையன் நம்ம பிள்ளைய நம்பி ஏமாந்துருக்கான். அவனுக்கு ஜெனியை கட்டி கொடுக்கறதான் நியாயம். அவங்க வந்து கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. நான் தான் பரீட்சை முடியட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன். பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ராணி, தேவையில்லாத பண்ணாத ராணி. என்ன 1 வருஷம் போகட்டும். நீங்க சும்மா இருங்க. இதுக்கு மேல இதை பத்தி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படிதான் பெரியவா உங்க தங்கச்சி மகனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. ராணி, அவ ஒன்னும் கூட்டிட்டுலாம் ஓடல. நீயே இப்படி எல்லாம் பேசாத. நம்ம முன்னாடி தானே அவையில் கல்யாணம் முடிஞ்சது. இங்க பாருங்க, அவ ஒன்னும் நம்மளுக்கு சொல்லிட்டு கல்யாணம் முடிக்கல. தெரியாம முகத்தை மூடிதான் கல்யாணம் பண்ணிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னதுதான் அர்த்தம். இவ விஷயத்திலயும் அந்த மாதிரி நான் ஏமாந்து இருக்க விரும்பல. ராணி, இப்ப என் தங்கச்சி வீட்டுக்கு என்ன குறைச்சல் ராணி? நம்மளை விட இப்ப வசதியில மேலாதான் இருக்கா என் தங்கச்சி. அணுவை நம்ம கூட கலெக்டராக்கி பார்க்கணும்னு நினைக்கல. ஆனா என் தங்கச்சி கலெக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? அவ அடுப்பாங்கரையில் தீ தள்ளிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். கலெக்டர் ஆக்கி பாப்பா உங்க தங்கச்சி கலெக்டரா? அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளை அங்க அடிமையா இருக்கணும். அந்த அளவுக்கு என் மேல பொறாமையில இருக்கா. வசதி வந்துட்டா உங்க தங்கச்சி என்னை விட பெரியாளா? பாத்துக்கிட்டே இருங்க, 6 மாசம் கூட இந்த பணம் நிலைக்காது. எல்லாம் சீக்கிரமே பிச்சுக்கிட்டு போகதான் போகுது. ராணி, இப்படி எல்லாம் பேசாத ராணி. அப்படிதான் பேசுவேன். ஓவர் ஆட்ட ஆடினா எல்லாம் போவோம். அவளுக்கெல்லாம் பணத்தை வச்சு கையாளுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன டேலண்ட் இருக்கு? முதல்ல பணம் வந்துட்டுன்னு சும்மா குதிச்சுக்கிட்டு தெரியா. பாத்துக்கிட்டே இருங்க, எனக்கு கொஞ்ச நாள்ல எங்க போகுதுன்னு.